வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு லெஹங்கா ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம். 32 சைஸ். அதுக்கு லைனிங் கொடுத்து தான் கட் பண்ண போகிறோம். கை வந்து நார்மல் கை கேட்டிருக்காங்க, நெக்கு மட்டும் டிசைனாக கேட்டிருக்காங்க, பேக்கில் வந்து ஜிப்பு கேட்டிருக்காங்க. அது டிச்சிங் வீடியோவில் பார்த்துக்கலாம். இப்போ எப்படி கட் பண்ணுறதுன்னு நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். வாங்க போகலாம். இன்றைக்கி இந்த லெஹங்கா ப்ளவுஸ் தான் கட் பண்ண போகிறோம். இதுதான் லெஹங்கா. இதுக்கு வந்து லைனிங் கொடுத்துருக்காங்க. ஃபுல் லென்த் அப்படியே 3 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இது வந்து உள்ள இந்த கலர் லைனிங் கொடுத்து கட் பண்ணணும். இது வந்து அப்படியே பாவாடை மாதிரி தான் உங்களுக்கு ஃபுல் கேட்டிருக்காங்க. அதனால் வந்து இது பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து இதனோட ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம். இது வந்து லைனிங், இதான் வந்து அந்த லெஹங்கா பீஸ். இப்போ எப்படி கட் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லைனிங் கட் பண்ணிக்கலாம். நம்ம இது வந்து 32 சைஸ். லைனிங் வந்து இந்த அளவு மடித்து அயன் பண்ணிங்க. நல்லா இந்த அளவு வந்து டபுளாக மடித்து போட்டுருங்க. 2 பீஸ் வர அளவுக்கு மடிச்சிருங்க. இந்த 2 சைஸும் ஒரே சைஸ் வர மாதிரி போட்டுருங்க. இந்த அளவு போட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் அப்படி வச்சு ஒரு டீஸ் மார்க் போட்டுருங்க. ஸ்ட்ரைட்டாக வச்சு ஒரு டீஸ் மார்க் போட்டுருங்க. இங்கே வந்து நம்மளுக்கு வந்து இதிலே தான் மடிக்க போகிறோம். அதனால் வந்து 1.5 இன்ச்சு துணி விட்டுருங்க. இந்த லென்த்து ஸ்கேலில் வச்சு 1.5 இன்ச்சு துணி விட்டுருக்கோம். நம்மளுக்கு லென்த்து வந்து 16 இன்ச்சு கேட்டிருக்காங்க. நார்மல் ப்ளவுஸ்னால் 14 அந்த மாதிரி தான் வரும். இது லெஹங்கா ப்ளவுஸ் வந்துட்டு 16 இன்ச்சு. நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருங்க. 1/2 இன்ச்சு வந்து இந்த மேலே ஷோல்டர் பிடிச்சி தப்பேன் இல்லைங்களா, அதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு 16 இன்ச்சு வச்சு ஒரு மார்க் போட்டுக்கலாம். இந்த அளவு ஸ்ட்ரைட்டாக வச்சு ஒரு லைன் போட்டுருங்க. ஷோல்டர் வந்து 12. அப்படி நம்ம பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு, நம்மளுக்கு 1/4 இன்ச்சு பிடிச்சாலும் பரவாயில்ல, இல்லை ஒரு 1/2 இன்ச்சு கூட நம்ம விட்டுக்கலாம். இப்போ வந்து 6 1/2 வச்சுருக்கோம். அதேமாதிரி இந்த ஷோல்டர்லேருந்து 6 1/2 வச்சுக்கலாம். இது 32 வரைக்கும் 6 1/2 வைக்கலாம். அதுக்கு 34லாம் போனால் உங்களுக்கு 7 அந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த அளவு வச்சுட்டு ஒரு டீஸ் மார்க் போட்டுருங்க. இங்கே வந்து 5 இன்ச்சு அந்த ஷேப்புக்காக 5 இன்ச்சு போட்டிருக்கோம். நம்மளுக்கு பாடி லூஸ் வந்து 32 இல்லையா, 32ல் வந்து அதில் வந்து 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும். 36 வரும்போது 9 இன்ச்சு வச்சுக்கலாம். இது வந்து நார்மல் ஃபிட்டிங். இதே டைட் ஃபிட்டிங் கேட்டாங்கன்னா 3 இன்ச்சு லூஸ் வச்சுக்கலாம். 32க்கு வந்து இப்போ 9 வச்சுருக்கோம். இங்கே வந்து 8 1/2. இதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு கம்மியாக வச்சா போதும். சுடிதாருக்கு வந்து 1 இன்ச்சு வைப்போம். இந்த ப்ளவுஸுக்கு வந்து நார்மல் ஃபிட்டிங் வந்து 1/2 இன்ச்சு கம்மியாக வச்சுருக்கோம். இப்போ பாடி லூஸ் வந்து 9 வச்சுங்களா, இது வந்து இங்கேயே 9 வச்சுக்கலாம். இந்த அளவு வந்து ஒரு டீஸ் மார்க் போட்டுக்கோங்க. இந்த ஷேப்லேருந்து ஒரு டீஸ் மார்க்கு, இதிலேருந்து ஒரு டீஸ் மார்க். நம்மளுக்கு டாட் வந்து பேக்கில் மட்டும் வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை ஃப்ரண்ட்டில் வேணாலும் போட்டுக்கலாம். இதுதான் டாட்டோட சைஸ் அளவுக்கு. இந்த 9 இன்ச்சு வச்சுருக்கீங்களா, அதில் பாதி வந்து 4 1/2. நம்மளுக்கு நெக்கு இறக்க வந்து இதிலேருந்து இந்த மடிப்பு இருக்கு இல்லையா, அதுலேருந்து 3 இன்ச்சு வச்சுக்கலாம். 3 இன்ச்சு இது கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஷோல்டர்லேருந்து கட் பண்ணிடலாம். அப்புறம் இந்த ஷேப் இருக்கு இல்லையா, நீங்கள் புதுசாக பழகும்போது இந்த மாதிரி டீஸ் மார்க் போட்டு கட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். நம்மளுக்கு இங்கே எக்ஸ்ட்ரா வந்து இந்த 1.5 இன்ச்சு துணி போதும். இப்போ வந்து இந்த ரவுண்ட் ஷேப் அப்படியே கட் பண்ணிக்கலாம். இந்த ஷேப் அப்படியே நம்மளுக்கு எவ்வளோ ஷேப் வேணுமோ அந்த அளவுக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கலாம். கீழே வந்து அப்படியே இந்த அளவுக்கு ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு சைடில் ஓப்பன் வந்து 2 இன்ச்சு வச்சுக்கலாம். 2 இன்ச்சு நம்மளுக்கு நார்மலாக இருக்கும், அதனால் 2 இன்ச்சு போதும் நம்மளுக்கு. இது வந்து சைடு பிடிக்க இருக்காது. இது வந்து நெக் ஷேப்புக்கு. அடுத்தது வந்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இதுதான் ஸ்லீவு. நம்ம மடிக்கிற அளவுக்கு இந்த ஸ்கேல் அளவு துணி விட்டுருங்க. ஸ்லீவ் லென்த்து வந்து 6 இன்ச்சு. நம்ம பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. மொத்தமாக 6 1/2 வச்சு ஒரு மார்க் போட்டுருங்க. இந்த 6 1/2 வச்சு மார்க் போட்டு இந்த டீஸ் மார்க்லேருந்து 3 இன்ச்சு. ஸ்லீவ் சுற்றளவு வந்து 12 இன்ச்சு, 6.25. அதில் பாதி வந்து நம்மளுக்கு 6.25.
இங்கே நம்மளுக்கு ஆமுல் வந்து 7 வச்சுருங்க. இந்த அளவு வச்சுட்டு ஒரு லைன் போட்டுருங்க. நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வந்து இந்த 1.5 இன்ச்சு துணி போதும். இது ஒரு லைன் போட்டுருங்க. இந்த அளவு போட்டு இந்த ஷேப் அப்படி இந்த ஷேப் அளவு போட்டுருங்க. இப்போ வந்து நம்ம இந்த ஷேப் அளவுக்கு அப்படியே கட் பண்ணிக்கலாம். இதுதான் ஸ்லீவ். இது வந்து நம்மளுக்கு வந்து மடிக்கிற அளவுக்கு இங்கே ஒரு கட் போட்டுருங்க. இது ஆமுல் சைஸ். இது வந்து நம்மளுக்கு சென்டர் கட். இப்போ இந்த ஸ்லீவ் இருக்குங்களே அப்படி பாதி பாதியாக பிரிச்சுட்டு இதிலேருந்து நம்மளுக்கு கவர் தட்டு எடுத்துக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு எடுத்தால் போதும். இது ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. நீங்கள் இந்த கட் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, இந்த அளவு ரெண்டும் இந்த அர்க்காத்தும் ஒரே சைஸ் வருதான்னு செக் பண்ணிக்கலாம். 2 பீஸும் ஒரே சைஸ் வருது. இப்போ அடுத்தது வந்து நம்ம ஒரிஜினல் போட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து உங்களுக்கு டிசைன் ஏறுதுங்க இல்லையா, ப்ளைனாக இருந்தால் நீங்கள் இப்படி மடித்து போட்டு எடுத்துக்கலாம். இதில் வந்து இந்த பக்கம் பூவெல்லாம் டிசைன் ஏறுற மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு பேக் ஃப்ரண்ட் அப்படி தனித்தனியாக தான் எடுக்க முடியும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பேக் பீஸ் எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு மடித்து போட்டு இதில் அப்படி கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா விட்டு வேணாலும் கட் பண்ணிக்கலாம், இல்லை இதே சேம் சைஸ் வேணாலும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம இப்போ வந்து பேக் பீஸ் கட் பண்ணியாச்சு. லைனிங்கில் போட்டிருக்க மாதிரியே சேம் பீஸ்லேயும் ஒரு அர்க்காத் போட்டுக்கோங்க. அடுத்தது ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த கட் பண்ணி வச்சுருக்க லைனிங் அதே அளவு போட்டு இந்த பூ டிசைன் ஏறத்துக்கு தகுந்த மாதிரி தான் போடணும். நம்ம ப்ளைனாக இருந்தால் நம்ம 2 பீஸ் மடித்து போட்டு ஒரே லைனிங்கில் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவு மடிப்பு இந்த பக்கம் வருது இல்லையா, இந்த ஷேப் அளவுக்கு அப்படியே கட் பண்ணிக்கலாம். இந்த லைனிங் எந்த அளவு கட் பண்ணிக்கணுமோ அதே அளவு போட்டு கட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு அர்க்காத்து, மேலே ஒரு அர்க்காத்து. அடுத்தது வந்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த அளவு ஸ்லீவ் கட் பண்ணிருங்க இல்லையா, இதில் வந்துன்னா இது இந்த அளவு போட்டுக்கலாம், இல்லைன்னா இந்த சைஸ் போட்டுக்கலாம். இல்லை நம்மளுக்கு இந்த பீஸில் வந்தால் கூட இங்கே போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு போட்டாச்சு. இதிலேருந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ப்ளவுஸ் கட் பண்ணி ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து இப்போ நம்ம வந்து பேக் நெக் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். ஒரு பீஸ் எடுத்துகிட்டு தனியாக லைனிங் 2 பீஸ் இருக்கு இல்லையா, இந்த ஒரு பீஸ் எடுத்துகிட்டு பேக் நெக் வந்து நம்மளுக்கு 7 1/2 கேட்டிருக்காங்க. இந்த 7 1/2 வச்சு ஒரு லைன் போட்டுருங்க. இதிலேருந்து ஒரு லைன் போட்டுருங்க. இதிலேருந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு இந்த ஆமுல் வந்து அப்படியே வரைஞ்சிக்கலாம். இந்த அளவு வச்சுட்டு இதை வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு பேக்கில் ஜிப்பு வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை அப்படியே அவங்க தலை போடுற மாதிரி அப்படியே பேக்கில் வந்து நாட்டு வந்துடும். இது வந்து பேக் கட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து நம்ம ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு இருக்குங்க லைனிங், ஒரு 1/2 இன்ச்சு வந்து கவர் தட்டு எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து இப்போ நெக்கு கட் பண்ணிக்கலாம். நெக்கை வந்து ஃப்ரண்ட்டும் 7 1/2 கேட்டிருக்காங்க. இந்த 7 1/2 வச்சு ஒரு மார்க் போட்டுருங்க. இந்த அளவு இங்கே ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு இந்த அளவு ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டு இந்த அளவு இப்படி ஒரு டீஸ் மார்க் போட்டுருங்க. இந்த அளவு ஒரு ஷேப் போட்டு இந்த அளவு ஒரு ஷேப்.
இதுதான் ஃப்ரண்ட் நெக்கு. இந்த ஷேப் வந்துடும் ஃப்ரண்ட் நெக்கு. இதில் பைப்பிங் வேணாலும் நம்ம கோல்டு கலர் பைப்பிங் கொடுத்துக்கலாம். இதான் வந்து ஃப்ரண்ட் பீஸ். இது ஃப்ரண்ட்டு, இது வந்து பேக். இது வந்து ஸ்லீவ் பீஸ். கட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெஹங்கா ப்ளவுஸ் ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.